தன்னோட மகன் ஸ்நேகனுக்கு இரட்டை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னோட பேத்திகளை கையில் வாங்கின தருணத்தில் ஸ்நேகனோட அப்பா என்ன செஞ்சுருக்காரு, என்ன மாதிரி பயங்கரமாக கதறி அழுதுருக்காரு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ 100 வயசு தாண்டி அவங்க அப்பா அவரோட சொந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்காரு. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு 100வது பிறந்த நாளை ரொம்ப விமர்சனையாக ஸ்நேகனும் கன்னிகாவும் கொண்டாடினாங்க. அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி ஸ்நேகன் கன்னிகா தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஸ்நேகன் கன்னிகா இந்த தம்பதி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அதை விட ஸ்நேகனோட அப்பா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காராம். அதுவும் குறிப்பாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தன்னோட 2 பெண் குழந்தைகளையும் தான் அப்பா வரவழைச்சு தான் அப்பா கையில் கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் ஸ்நேகனோட தந்தை சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் அம்மா திரும்ப வந்துட்டா, அதுவும் 2 உயிராக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் சொல்லியிருக்காராம். அதை பார்த்து ஸ்நேகனும் கன்னிகாவும் பயங்கரமாக கண்கலங்கி அழுதுருக்காங்க. 2000 வருஷம் ஸ்நேகனோட அம்மா இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஸ்நேகனோட அப்பா தனியாக தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்நேகன் படத்தில் வாய்ப்பு தேடுறது, பாடலாசிரியராக வளம் வந்தது, பிக் பாஸில் கலந்துக்கிட்டது, இது எந்த விஷயமே அவங்க அம்மா பார்க்கல. தான் அம்மா திரும்ப வந்து குழந்தையாக பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்நேகன் காத்துட்டு இருந்தார். அதுக்கு டபுள் சந்தோஷமாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த 2 பெண் குழந்தைகளையும் தன்னோட மனைவி தான் திரும்ப வந்து பிறந்திருக்காங்க. தான் வீட்டுக்கு மறுபடியும் 2 வாரிசுகள், பெண் வாரிசுகள் என் மனைவி ரூபத்திலே வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்நேகனோட தந்தை ஸ்நேகன்கிட்டே கன்னிகாகிட்டையும் எமோஷனலாக பேசியிருக்காராம். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் எதுவும் பெருசாக சந்தோஷப்பட்டதில்லை. நீ படத்தில் பாடல்கள் எழுதி விருது வாங்கினப்ப சந்தோஷப்பட்டேன், உனக்கு திருமணம் ஆனப்போ சந்தோஷப்பட்டேன். இப்போ அதை விட முக்கியமாக சந்தோஷப்படுறது உன்னோட குழந்தைகள் நான் கையில் ஏந்துறது தான். என் வாழ்நாள் முழுக்க இதை நான் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறேங்கிற மாதிரி தன்னோட 2 பேர குழந்தைகளையும் கையில் ஏந்திக்கிட்டு ஸ்நேகனோட அப்பா இந்த வார்த்தையை தான் ஸ்நேகன்கிட்டே கன்னிகாட்டி சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி அஜித் அவர்கள் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் வெளிவந்துருந்துச்சு. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் தான் வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் இந்த படம் இப்போ 2 நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது கதையை முடிவு பண்ணுறதில்ல, அந்த படத்தோட கலெக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கடந்த சில வருஷமாக இருந்து வந்துட்டுருக்கு. சென்னையில் ஒரு நாளைக்கு இந்த படம் 2 கோடி ரூபா வசூல் செஞ்சதாக சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 55 கோடி ரூபா வசூல் செஞ்சிருந்துச்சா. இந்த நிலையில் இப்போ இந்த படத்துக்கான 2வது நாள் வசூல், அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி, இந்த 2 நாட்களும் ஓவராலாக வேர்ல்டு வைடில் 3650 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் இது வரைக்கும் 72 கோடி ரூபா வந்து வசூல் செஞ்சுருக்கிறதா. இப்போ அடுத்ததாக வீக்கெண்ட் வந்துருச்சு. சனி ஞாயிறு 2 நாட்களுமே மக்கள் கூட்டமாக தேட்டருக்கு போக தான் போகிறாங்க. அநேகமாக திங்கட்கிழமைக்குள்ளே இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் அஜித் ரசிகர்கள் இப்போ ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பற்றியான உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.